வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். என்ன விஷயம் என்றால், அமெரிக்க அதிபரின் அதிரடி உத்தரவு கையெழுத்திட்டு விட்டார். தடால் புடாலான உத்தரவு. என்ன விஷயம் என்றால், அமெரிக்காவினுடைய ஆஃபிஷியல் லாங்குவேஜ், உத்தியோகபூர்வ மொழி தனியே ஆங்கிலம் மட்டும்தான். ஆங்கிலம் தெரியாவிட்டால் நீ அமெரிக்காவை விட்டு வெளியேறு என்று சொல்லக்கூடுகின்ற, ஓப்பனாகவே சொல்லக்கூடிய அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் கருத்துரைத்திருக்கிறார், இடித்துரைத்திருக்கிறார். என்ன விடயம் என்றால், Speak English or get out of my country. Donald Trump has just announced அமெரிக்காவினுடைய ஆஃபிஷியல் லாங்குவேஜ், அரசாங்க மொழியாகவும் அரச கர்ம மொழியாகவும் பாவனையிலே தனிய ஆங்கிலம் மட்டும்தான் இருக்க போகின்றது. பல்வேறு குடியின மக்கள், குடியேறிகள் அங்கு வந்து வாழ்ந்தாலும் அவர்களுடைய மொழிகளை வழக்காக, அரச மொழிகளாக அவர்கள் பெரும்பாலும் வசிக்கிறார்கள் என்ற ரீதியிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு குடையின் கீழ் அமெரிக்கா என்பது ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்டது. ஆங்கிலம் தெரியாது விட்டால் நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்திருக்கின்றார், கையெழுத்தும் சட்டத்திலே இட்டிருக்கிறார். இந்த விடயத்தின் மூலம் அவர் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இனி இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், பொது மக்களுக்கு சேவை வழங்குகின்ற இடங்கள், வைத்தியசாலைகள், மற்றது ஆவணங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் அமையும். ஆங்கில மொழி மூலம்தான் தகவல் பரிமாற்றங்கள் அனைத்தும் அமையும். வேறு மொழி பெயர்ப்புகளோ மொழிகளின் மூலம் அந்த தகவல் படிவங்கள் அமையாது. வெப்சைட் கூட அப்படித்தான் இருக்கும் என்று அறிவித்திருக்கின்றார். Speak English or get out of my country. Donald Trump has just announced that starting in August, English will be the only official language recognized in the United States. Under this policy, all public services, including schools, hospitals, and government offices, will only provide services in English. Public signage, forms, and website content will gradually eliminate Spanish language versions. In terms of language use, bilingual options will no longer be considered standard. Trump stated, "If you want to live in the United States, speak English. It is the language of our country." He noted that a unified language helps strengthen national identity and promote social integration, and claimed that language fragmentation is being exploited by certain groups to weaken America's cohesion. The policy is currently in the preparation phase, with relevant directives to be gradually communicated to local governments and public institutions. While the government claims the move aims to improve efficiency and promote integration, it has also sparked significant controversy. இதன் மூலம் எங்களுடைய ஒரு தனித்துவமான தன்மையை பேணி அமைக்கலாம், ஆங்கிலத்தை கட்டியெழுப்பலாம். அதைவிட இது ஒரு மொழியினூடாக, ஆங்கில மொழியினூடாக மக்களை கையாள்வதும் இலகு என்ற ரீதியிலே அவர்கள் அதை கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இது எந்த நடவடிக்கைக்கு போவது என்றால், பல குடியேறிகள் இருக்கின்றார்கள். இந்த சட்டத்தின் மூலம் பாதிக்கப்படுவர்கள் வெகுண்டெழுவார்களா என்பது இனி காலம்தான் பதில் சொல்லும். இந்த மாதத்திலே இருந்து, ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து ஆங்கிலம் தெரியாவிட்டால், அதாவது விரைவாக கற்றுக்கொள்ளுங்கள், அல்லாவிட்டால் வெளியேறுங்கள் என்று சொல்கிறார் என்றால், இனியும் குறிப்பிட்ட காலத்தில் ஆஃபிஷியலாக இருக்கிறவர்கள் கூட அங்கே ஆங்கில பரீட்சைக்கு தோற்ற வேண்டும். தோற்றி உங்களுடைய ஆங்கிலத்தை நிரூபிக்காவிட்டால் வெளியேற வேண்டிய கட்டாயத்தை கூட அவர் ஏற்படுத்துவாரா தெரியாது. என்றால் அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் அப்படியாக இருக்கின்றன. அதிசயமான அதிரடியான நடவடிக்கைகளை தான் தினமும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இந்த பின்னணியில் கனடாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் அப்படி அல்ல. கனடா குடியேற்றவாசிகள் நிறைந்த நாடு. கனடாவில் ஆங்கிலமும் பிரெஞ்சும் ஆஃபிஷியல் அரச மொழிகளாக இருந்தாலும் பல லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருக்கின்ற அந்த மொழிகளிலேயும் நீங்கள் தொடர்பாடலாம். உங்களுக்கு எந்த மொழி வேணுமோ உடனே இன்டர்பிரிட்டர், மொழிபெயர்ப்பாளர்கள் தருவார்கள். தமிழ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, ஹிந்தி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, அரபு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல மொழிகளை அவர்கள் அங்கீகரித்து அதன் மூலமும் நீங்கள் சேவையை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வான நாடாக கனடா மிளிர்வது இந்த உலகத்திலே வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அமெரிக்காவை அவர் பொறுப்பெடுக்கின்ற தேர்தல் பிரச்சாரத்தின் மூலம் பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். நாங்கள் ஆங்கிலத்தை தனிச்சட்டமாக கொண்டுவருவோம் மற்றும் பல விடயங்களை, குடியேற்றவாசிகளை அகற்றுவோம், சட்டவிரோத குடியேற்றவாசிகளை. இப்பொழுது தெரு நாயை பிடிப்பது போல குடியேற்றவாசிகளை பிடித்து விமானத்தில் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக ஆங்கிலம்தான் தனிமொழி, ஆங்கிலம் தெரியாவிட்டால் அமெரிக்காவை விட்டு வெளியேறு என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது ஆங்கிலத்தை அமுல்படுத்திவிட்டார். ஆனால் இனி ஆங்கிலம் தெரியாதவர்களை பிடித்து அனுப்புவாரா என்பது என்னும் வேடிக்கையான விஷயம். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படியான புதிய விடயங்களை அறிவதற்கு தொடர்பு மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.